இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது மரியாதை பார்த்து அதோ உன் மகன்னு சொல்லுவார். யார்கிட்ட? மரியாள்கிட்ட யோவானை குறித்து சொல்லுவார். யோவான்கிட்ட அது தன்னுக்கு அன்பாக இருந்த சிஷனை நோக்கி இதோ உன் தாய். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஒவ்வொரு வருஷமுமே பல மேக்சிமம் சபைகளில் இந்த உயிர்த்தெழுதலும் திருநாளுக்கு முன்னாடி வர அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறும்படி வருஷத்தில் ஒரு நாள் வந்து அதை நம்ம ஞாபகப்படுத்தும் நாளாக கொண்டாடுவோம் இல்லையா? அந்த நாளில் இந்த 7 வார்த்தைகள்னு சொல்லி அதில் ஒரு வார்த்தை தான் இது. 7 வார்த்தைகளையும் தியானிப்பாங்க இல்லையா? இது ஏன் வருஷம் வருஷம் தியானிக்கிறாங்க, அதுக்குண்டான தேவை என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த விஷயங்கள் அறிஞ்சுக்கணுங்கிற ஆவல் அதிகமாக இருந்தால் இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட் வசனத்தை நான் வாசிச்சிடுறேன். யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனம். இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாக இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இவர் என்ன சொல்றாரு? அதோ உன் தாய், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து மரியாள்கிட்ட சொல்றாரு. மரியாதை என்னன்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, ஸ்திரீயே, ஓகே, அதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ ஆக்சுவலாக இதனுடைய அர்த்தம், அது ஸ்பிரிச்சுவல் மீனிங், பரலோகம் நமக்கு என்ன இதுல இருந்து கற்றுக் கொடுக்குதுங்கிறது பார்க்க போறோம். இப்போ ஸ்திரீன்னு சொன்னா சபைன்னு அர்த்தம். ஓகே, சபைனா இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றாரு? ஸ்திரீன்னு சொல்லி தான் அவருடைய அந்த உலகத்தில் உள்ள தாயாகிய மரியாள் இடத்துல சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்திரீன்னா என்னன்னா அது சபையை குறிக்கிறது இல்லையா? ஸ்திரீனா சபைன்னு அர்த்தம். அப்போ அந்த சபைகிட்ட சொல்றாரு அதோ உன் மகன். இயேசு கிறிஸ்துக்கு வந்து சகோதரர்கள்லாம் உண்டு. யாக்கோபு இருக்காங்க, யூதா இருக்காங்க, வேற சகோதரர்கள் சகோதரிகளா இயேசு கிறிஸ்துக்கு உண்டு இந்த பூமியில. ஓகே, ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? யோவானை காமிச்சு இதோ உன் மகன் அப்படின்னு சொல்றாருல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி யோவான்ட்டையும் அதோ உன் தாய். இவருக்கு ஆல்ரெடி தாய் உண்டு, தாய் தகப்பன்லாம் உண்டு இல்லையா யோவானுக்கு. ஆனாலும் அது உன் தாய் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன மீனிங்னு நம்ம பார்க்கலாம். ஸ்திரீ என்ன சபை, ஓகேவா? இப்போ தாய்னா என்னன்னா அதுக்கு முன்னாடி தந்தைனா என்னன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ வசனத்தின்படி பார்க்கும்போது விசுவாசத்தின் தந்தை யாரு? ஆபிரகாம் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ தந்தைனா என்னன்னா பிறப்பிடம், எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா? பிதாக்கள் நாட்டின மூளைக்கல்ல மாற்றாதேன்னு வந்து நீதிமொழிகள்ல இருக்கு, சரியா? அப்போ இந்த பிதாக்கள்லாம் யாருன்னா யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க? ஓகே, யார் மூலியமா வந்திருக்கு? நமக்கு யார் பிதாக்கள்னா அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு பிதாக்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இப்போ தாய்னா யாருன்னா அதுதான் சபையினுடைய துவக்கம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு கிருபையின் பிரமாண சபை உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மத்தியில் அவங்க மரியாதையில் இருந்து தான் ஆரம்பிக்குது. மரியாதை இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் அவங்க நியாயப்பிரமாண சபையாக இருக்காங்க. அந்த சபை அப்படியே மாறுது கிருபையின் பிரமாண சபையா. ஓகேவா? அதுதான் சொல்றாரு, இவங்க தான் உனக்கு அம்மா அப்படின்ட்டு. ஏன்னா அவர் வானத்திலிருந்து வந்தவர், அவர் தேவன் இல்லையா? தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் மனுஷ ரூபத்தில், வார்த்தை ஆகிய தேவன் மனுஷ ரூபத்தில் வெளிப்பட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்து இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாரு? தாய் மீன்ஸ் இதுதான் பிறப்பிடம். ஓகே, சபையினுடைய பிறப்பிடம் இதுதான். புதிய பாட்டு சபையினுடைய பிறப்பிடமோ இதுதான். நியாயப்பிரமாண சபையினுடைய முடிவுமே யாரு? இந்த மரியாதை தான். ஓகே, அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்ற, ஸ்திரீயே, ஓகேவா அப்படின்னு சொல்லி அதோ உன் மகன் அப்படின்னு. ஸ்திரீனா சபை, சபையே உன்னுடைய பிள்ளை இதுன்னு சொல்றாரு. யாரு? யோவானை சொல்லி. இப்ப 12 சிஷ்யர்கள் இருக்காங்க. ஆனாலும் ஏன் இந்த யோவான்னா 12 பேர் இருந்தாலும் அந்த சிலுவையில வசனம் அழகா சொல்லுது இல்லையா? முடிவு பரியந்தம் என்ன போராட்ட பாடுகள் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு. அப்போ யோவான் ஸ்நானன் வந்து நிலைச்சிருக்காரு அந்த இடத்துல. ஒரு நைட்டு ஓடி போகலாம், ஆனாலும் அந்த சிலுவையில் அந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்பதான் சொல்றாரு இதுதான் சபை. ஓகே, ஸ்திரீயே, ஸ்திரீயும் சபை தான், சீஷனும் சபை தான். ஓகேவா? அப்போ சீஷன் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா கிறிஸ்தவத்துக்கு மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. 1 தகப்பன் மகன்கிற ஸ்டேஜ், 2வது சகோதரர்கள், அந்த ஒரு ஐக்கியம் தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை சொல்றேன். இப்போ 3வது ஷீஷர் இல்லை நண்பர்கள், ஓகே, சிநேகிதன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 4வது மனவாட்டி. ஓகே, இது இந்த ஸ்டேஜ் நம்ம மனவாட்டிக்கு உண்டான அந்த ஸ்டேஜில் வரும்போது தான் பரலோகம் நம்மளை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது சீஷன் ஆகிதான். சீஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் கடைசி 4 வசனம் வாசிக்கும்போது அவர் சீஷர்கிட்ட என்ன சொல்றாரு? உலகம் எங்கேயும் போங்க, முதல்ல சீஷன் ஆகுங்க, சீஷனாக்கி தான் ஞானஸ்தானமே கொடுக்கணும் இல்லையா? அப்போ புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்கிறது சீஷத்துவத்துல இருந்து தான். தகப்பன் சகோதரர்கள் இது எல்லாமே வந்து நியாயப்பிரமாணத்தோட முடிஞ்சது. அதாவது அவங்க தள்ளி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஆனா வந்து நம்ம வந்து சீஷருக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்காது. ஓகேவா? இப்போ எஜமான் வந்து எல்லாத்தையும் வேலைக்காரனுக்கு சொல்ல மாட்டான். ஓகேவா? ஆனா கிறிஸ்து இயேசு தனக்கு நியமிச்சு எல்லாத்தையும் சீஷர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்றாரு. அவர் என்ன சொல்றாரு? சீஷர்களை சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஏன்னா எஜமான எல்லாத்தையும் வந்து வேலைக்காரர்கிட்ட சொல்ல மாட்டேன்னா உங்களுக்கு எஜமான இல்லை, நீங்க என்னுடைய சிநேகிதர் அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே, அப்போ சீஷத்துவத்துல இருந்து ஆரம்பிக்கும். அந்த சீஷருடைய அந்த தன்மை கரெக்டா அந்த யோவான்ட்ட இருக்கும் இல்லையா? பரலோகத்துக்கு அன்பான சீஷன், அதாவது கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷன் அப்படின்ட்டு பெயர் பெற்றவரா இருப்பார். அந்த சீஷன் தான் சொல்றார் தாய்ட்ட அதோ உன் மகன். அதாவது புதிய பாட்டு பிறப்பிடம் யாரு? மரியாதை.
அவங்களுக்கு யார் மகன்? இந்த யோவான் தான். ஓகே, நான் மகன் இல்லை அப்படின்றது. அவர் பரலோகத்துல இருந்து வந்தார், அவர் தேவன் இல்லையா, வந்தவர் பிதாவினிடத்துல இருந்து அனுப்பப்பட்டவர் பூமிக்கு, பூமியிலிருந்து திரும்ப பிதாவினிடத்துல போறார், போயிட்டு வேறு ஒரு தேற்றரமாகிய பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ இந்த ஸ்திரீட்ட என்ன சொல்றாரு, இதுதான் வந்து உனக்கு சபை. ஓகே, சபையினுடைய துவக்கம் தான் அந்த ஸ்திரீ, மரியாங்கிற ஸ்திரீ. ஓகே, அந்த ஸ்திரீ கிறிஸ்துவ பிறப்பிக்கும் போது அதனால வந்தது என்ன? ஆத்தும ஆதாயம். ஓகேவா, ஒரு சீஷர் கிடைக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் அதுல உள்ள விஷயம். ஓகே, இப்போ மரியாள்ங்கிறது ஸ்திரீ சபைன்னு பார்த்தோம். அந்த சபைக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படும் போது, அதாவது இப்போ நம்ம வந்து பிரசவ வேதனை, அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் வந்து போயிட்டு வர அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வேண்டாம், எனக்கு அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம். ஓகேவா, நான் செத்தாலும் பரவாயில்ல, குழந்தை நல்லா இருக்கும். அப்படிதான் எல்லா தாயுமே ஒவ்வொரு டெலிவரிக்கும் அவங்க வாஞ்சி அப்படிதான் இருக்கும். இப்போ உள்ள அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் மாறிடுச்சு. ஓகே, நான் கருத்தை சொல்றேன், சரி, உங்களுக்கு புரியும் நிச்சயம். சரி, அப்போ அந்த தாயினுடைய மறுஜென்மம் தான் குழந்தை பேர் அனுபவம் இல்லையா. அதே தான் நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்துல உங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து எப்போ வெளிப்படுறாரோ அது வந்து ரொம்ப பாடுதான். கண்டிப்பா இந்த மாம்சம் செத்தாதான் அந்த தாய் எப்படி தன்னுடைய மரணத்துக்கு உட்பட்டு இனி ஒரு ஜீவனை பிறப்பிக்கிறாங்களோ அதே அனுபவம் தான். பவுல் சொல்றாரு இல்லையா, கர்ப்ப வேதனை அடைகிறேன். ஏன் வேற வழி, நரக வேதனை அப்படி இப்படின்ட்டு சொல்லலாம், ஏன் கர்ப்ப வேதனை சொன்னா விஷயம் இதுதான். சரியா, அது இன்னொரு புதுசா பிறக்கிற அனுபவம் இல்லையா. தங்களுடைய சரீரத்தை மாம்சத்தை வழியிடுகிற அனுபவம் தான் வந்து அந்த பிறப்பிக்கிற. அப்போ நமக்குள்ள இருந்து கிறிஸ்து பிறக்கும்போது மரியாள்கிட்ட ஆல்ரெடி சொல்லுவார், ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்ட்டு இல்லையா. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கு வலி வேதனை உண்டு. ஓகே, ஒவ்வொரு ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்து கிறிஸ்து வெளியே வருவார். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எல்லாம் ஆராதிக்கும் போது இல்லை துதிக்கும் போது ஜெபிக்கும் போது ஊழியத்தில் ஒரு சில நபர்கிட்ட பேசும்போது ஆவியானவர் வெளிப்படுவார். அதை சொல்லலை, முழுசாக நீங்கள் மறித்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படும் போது என்ன ஆகும்? ஆத்ம ஆதாயம் வரும். ஓகேவா, இவங்களுக்குள்ள வந்து கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன ஆச்சு, அந்த 30 வயசு வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவை வந்து பாதுகாத்து கொள்கிறாங்க இல்லையா. ஐயோ, முன்ன தேடினோமே, ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை வந்து இது பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு வச்சுக்கிறாங்க, அந்த அளவுக்கு. ஓகே, ஆனால் அவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும், அவருடைய கிரியை ஆரம்பிக்கும் போது அவர் ஆரம்பத்திலே அதான் சொல்லுவார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, ஓகே, என் வேலை இன்னும் வரல அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே. அதோட வந்து அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இவர் உங்களுக்கு சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டாங்க, இவங்களும் அப்படிதான் நடந்துப்பாங்க. மினிஸ்ட்ரி அங்கே ஸ்டார்ட் ஆகுது, இவங்க அவர் கூடவே வந்து போவாங்க. ஓகேவா, இவங்க இருக்கிற இடத்துக்கு வரும்போதும் அந்த ஊருக்கு வரும்போதும் இவங்க அவர் அதான் அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, இவங்களுக்குள்ள இருந்து வெளியே கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் வந்த விஷயம் என்னன்னா ஆத்துமாது. அதுதான் இயேசு கிறிஸ்துக்கு அன்பா இருந்த சீஷனா இருக்க யோவான். சரியா, யோவான்ட்ட என்ன சொல்றாரு, அது உன் தாய் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே யோவான் என்ன பண்றான், அவங்கள சேர்த்துக்கிறான். யாரா? மரியாதை. இவருக்கு ஆல்ரெடி தாய் தகப்பன் உலகத்துல இருக்காங்க, ஆனாலும் தாய்னா ஓகே, அவனுக்கு புரியுது இந்த சத்தியம். ஓகேவா, இதுதான் பிறப்பிடம், புதிய பாட்டோட பிறப்பிடம், இவங்களை வந்து பிடிச்சிக்கணும், இங்க இருந்து தான் ஆரம்பிச்சது. அதே தான் ஆபிரகாமும் கோத்திர பிதாம்பாங்க, விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்ட்டு. இப்போ பிள்ளை பலி கொடுக்க போனதால அவரை விட விசுவாசம் வேற யாருக்கும் இல்லைன்னு அப்படி கிடையாது. அங்கிருந்து தான் சந்ததிகள் வந்து புறப்படுது இல்லையா. கர்த்தர் முன் குறிச்சது தேவனுடைய பேரே அவர் எப்படி சொல்றாரு, ஆபிரகாம் உன் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும், இப்படி தானே வந்து சொல்றாரு. அப்போ அதுல ஒரு லிங்க் இருக்கு. சரியா, அதுதான் பிறப்பிடம், ஆபிரகாம் தான். ஓகேவா, கோத்திர பிதாவா இருக்கும், விசுவாசத்தின் தகப்பனா இருக்கும். அதே தான் இங்க தாய் ஆகிய மரியாளுக்கும். ஓகேவா, இப்போ இந்த மகன் என்ன பண்றான், யோவன் என்ன பண்றாரு, அது உன் தாயின்னு சொன்னோடனே போய் சேர்த்துக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் அழகா சொல்லும், அவருக்கு உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் தாகமா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு இருக்கும். ஓகே, அப்போ எப்போ முடியுது அவருடைய வேலை, சபையை வந்து கரெக்டா, ஓகே, சபையினுடைய காரியத்தை அவர் செஞ்சு முடிக்கும் போது, அதை மனவாட்டிக்குரிய ஆயத்தத்தை செஞ்சு முடிக்கும் போது தான் கிறிஸ்து இயேசுனுடைய வேலை இந்த பூமியில முடியுது. அவர் உயிரை எடுத்துக்கொள்ளப்பார், பிதாவினிடத்துல ஆவியை ஒப்பு கொடுக்குறார். திரும்பவும் வந்து பரிசுத்த ஆவியானவரை வந்து நம்மள இந்த ப்ராசஸ் தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் எண்ணி பண்றார். எப்படி மரியாள், எப்படி யோவான், இவங்கள மாதிரி. ஹல்லேலூயா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ இன்னொரு விஷயம், ஏன் இந்த 7 வார்த்தைகளை எல்லா வருஷமும் நிறைய சபைகளில் பேசிட்டு இருக்கோம்னா, அந்த வார்த்தை வந்து நமக்கு இன்னும் புரியல, அதன்படி நம்மளை ஒப்பு கொடுக்கல, அந்த வார்த்தையை நம்ம மாறலை. ஓகேவா, கிறிஸ்துவ உங்களை மன்னித்தது போல ஒருவர் மன்னியுங்கள் வசனம் நமக்கு புரியல, நம்ம யாரையும் மன்னிக்கிறது இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் சபைகளில் இந்த வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், அது சரின்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். ஓகே, கர்த்தர் உங்களுக்கு உங்கள் சபையில் அனுபவிச்சிருக்காரா? ஓகேவா, அதை கீழ்ப்படிய ஆரம்பிங்க. நீங்கள் கீழ்ப்படிய தான் கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுவார், கிறிஸ்து உங்களில் இருந்து பிறப்பிக்கப்படுவார். ஓகே, இந்த பாவ மனுஷன் சாகணும், அந்த புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது இல்லையா. அப்போ அவர் தான் வந்து நமக்குள்ள இருந்து வெளிப்படணும் இல்லையா. அதுக்கு முற்படுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.